அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக சர்வம் யூடியூப் சேனல்ல நம்முடைய ஆரோக்கியத்திற்கான வழிகளை சொல்லி கொண்டிருக்கின்றோம். முதல் நம்முடைய ஔவையின் ஆத்திச்சூடி, தொன்மை மறவேல். நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய பழமையான நல்ல செயல்களை எல்லாம் மறந்து விடக்கூடாது. அந்த செயல்களை தொடர்ந்து கடைபிடித்து வாழ வேண்டும். தொன்மை மறவேல், அதை மறக்காத என்று அவை சொல்லுகிறாள். நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய முன்னோர்கள் என்ன வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நாமும் நடப்போம். நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்ட்ல ஜென்ராலிட்டிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃபெதர் பெட், இறகு படுக்கை. இறகு படுக்கைனா மெத்துன்னு நல்ல ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஒரு படுக்கை, மெத்தை. இப்படி இது இலவம் மஞ்சில போட்டிருக்காங்க, காயத்துல போடுறாங்க, நிறைய இதுல எல்லாமே போடுறாங்க. பார்த்தா அப்படியே நல்ல மெதுன்னு இருக்கும், நல்ல சுகமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்படிப்பட்ட மெத்துன்னு இருக்கக்கூடிய நல்ல சுகமான அப்படியே பொதுன்னு உள்ள போய் வரக்கூடிய படுக்கையில நீங்க படுத்தா உங்களுடைய நோய் அதிகமாயிருது. அப்படி நோய் அதிகமானால் அந்த நோயாளிக்கு சில மருந்துகளை ஹோமியோபதியிலே கொடுத்து அந்த நோயை முற்றிலும் குணப்படுத்தி விட முடியும். அதுதான் அதனுடைய ரிசல்ட். அப்படி குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் பல இருக்கு. அதில் அசஃபோட்டிடா, கொலோசிந்து, மெக்னீசியம், மெர்க்சால் போன்ற பல மருந்துகள் இதற்கு தீர்வை தருகிறது. நண்பர்களே, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.